நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணிருக்கோம். இந்த வீடியோவில் சற்று முன் ஓய்வூதியர்கள் வங்கி கணக்கில் சலுகை வழங்குவதில் திடீர் மாற்றம், ஹாப்பி நியூஸ். என்ன வகையான மகிழ்ச்சியான தகவல்கள், அறிவிப்புகள், செய்திகள் வெளியிடப்பட்டுள்ளது? இதன் மூலமாக எந்தெந்த பென்ஷன் வாங்குபவர்கள், எந்தெந்த ஓய்வூதியதாரர்களுக்கு வங்கி கணக்கில் சலுகை பெறுவதில் அதிரடி மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது? இதன் மூலமாக என்ன வகையான நன்மைகளை பெற முடியும்? என்ன வகையான கூடுதல் விதிமுறை நடைமுறை மாற்றங்கள் மூலமாக என்ன வகையான கூடுதல் நன்மைகளை வழங்கும் வகையில் இந்த அதிரடி மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது என்பது பற்றி முழு விவரங்கள் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிற முடியும். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா வீடியும் டேரெக்டாக கிடைக்கும். தேசிய ஓய்வூதிய திட்டம் என்பிஎஸ்ஸின் கீழ் ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கு நிலையான மருத்துவப்படியை வழங்கும் முறையை அரசாங்கம் தற்போது சீரமைத்துள்ளது. இது தொடர்பாக நிதி அமைச்சகம் சமீபத்தில் ஒரு குறிப்பாணையை வெளியிட்டுள்ளது. ஏப்ரல் 16, 2026 வெளியிடப்பட்ட நிதி அமைச்சகத்தின் இந்த அலுவலக குறிப்பாணையின்படி தகுதி உள்ள என்பிஎஸ் ஓய்வூதியதாரர்கள் ரசீதுகளை சமர்ப்பிக்காமலேயே தங்களது மருத்துவப்படியை நேரடியாக தங்களது வங்கி கணக்கில் பெறுவார்கள். ஓய்வூதியம் வழங்கும் வங்கிகள் தங்களின் மத்திய ஓய்வூதிய செயலாக்க மையங்கள் வழியாக இந்த படியை வழங்கும் என்றும் அந்த குறிப்பாணையில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. தகுதி உள்ள என்பிஎஸ் ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கான எஃப்எம்ஏ கொடுப்பனவு ஓய்வூதியம் வழங்கும் வங்கிகளால் தங்களின் மத்திய ஓய்வூதிய செயலாக்க மையங்கள் மூலம் வழங்கப்படும் என்றும் நிதி அமைச்சகம் அலுவலக குறிப்பாணையில் தெரிவித்துள்ளது. எஃப்எம்ஏ கொடுப்பனவு தானாகவே வழங்கப்படும். மேலும் பயனாளிகள் இதற்கு எந்த ரசீதும் சமர்ப்பிக்க தேவையில்லை. எஃப்எம்ஏ கொடுப்பனவுக்கான சிபிஏஓ வழங்கிய சிறப்பு முத்திரை அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள அறிவுறுத்தல்களையும் இது தொடர்பாக அரசாங்கத்தால் வெளியிடப்பட்ட வேறு எந்த உத்தரவுகளையும் சிபிபிசி கண்டிப்பாக பின்பற்றும் என்று குறிப்பாணையில் கூறப்பட்டுள்ளது. அதாவது ஓய்வூதியதாரர்கள் இனி ஒரு சிக்கலான கோரிக்கையை செயல்முறையை பின்பற்ற தேவையில்லை. மத்திய ஓய்வூதிய கணக்கு அலுவலகம் எஃப்எம்ஏக்கான தகுதியை சரிபார்ப்பதுடன் அது வங்கிக்கு ஒரு சிறப்பு முத்திரை அதிகாரத்தை வழங்கும். இதன் அடிப்படையில் சிபிபிசி கொடுப்பனவை வரவு வைக்கும். அங்கீகரிக்கப்பட்ட வங்கியில் சிபிபிசி சிபிஏஓ இடமிருந்து எஃப்எம்ஏ கொடுப்பனவுக்கான சிறப்பு முத்திரை அதிகாரத்தை பெற்ற பிறகு இந்த பயனாளர்களுக்கு டிஓபி அண்ட் பிடபிள்யூ அவ்வப்போது அறிவிக்கும் விதிகளில் எஃப்எம்ஏ தொகையை அட்டவணைப்படி காலாண்டு அடிப்படையில் அவர்களின் வங்கி கணக்கில் வரவைக்கும் என்றும் இந்த குறிப்பாணையில் கூறப்பட்டுள்ளது. இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால் கொடுப்பனவு தானாகவே வழங்கப்படும். எஃப்எம்ஏ கொடுப்பனவு தானாகவே வழங்கப்படும். மேலும் இதற்கு பயனாளிகள் எந்த ரசீதும் சமர்ப்பிக்க வேண்டியதில்லை என்று நிதி அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. இருப்பினும் எஃப்எம்ஏ நன்மையை ஓய்வூதியதாரர்கள் தொடர்ந்து பெற ஒவ்வொரு ஆண்டும் தங்கள் வாழ்வுச் சான்றிதழ்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். எஃப்எம்ஏ பெறும் நபர் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் மாதம் வாழ்க்கை சான்றிதழை டிஜிட்டல் அல்லது அசல் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அந்த குறிப்பாணையில் கூறப்பட்டுள்ளது. இவ்வாறு செய்ய தவறினால் டிசம்பர் மாதம் முதல் கொடுப்பனவுகள் பாதிக்கப்படலாம். மத்திய அரசு ஓய்வூதியதாரர்கள் விரும்பினால் எஃப்எம்ஏவிலிருந்து சிஜிஹெச்எஸ் புறநோயாளி வசதிக்கு மாறாமல் என்றும் அலுவலக குறிப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தகைய சந்தர்ப்பங்களில் தற்போதுள்ள அரசாங்க அறிவுறுத்தல்கள் பொருந்தும். ஒரு ஓய்வூதியதாரர் தனது வங்கி அல்லது கிளையை மாற்றினால் பரிமாற்ற செயல்முறை தற்போதுள்ள சிபிஏஓ வழிகாட்டுதல்களை பின்பற்றும். ஓய்வூதியதாரர்களின் மரணத்திற்கு பிறகு நன்மைகள் குடும்ப உறுப்பினர்களுக்கு தொடர்வதையும் இந்த விதிகள் எளிமையாக்கியுள்ளன. தகுதி உள்ள குடும்ப உறுப்பினர்களின் பெயர் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டிருந்தால் அவர்கள் எஃப்எம்ஏவை பெறலாம். இதற்கு இறப்பு சான்றிதழை நேரடியாக வங்கிக்கு விண்ணப்பிக்கலாம். இல்லை என்றால் அவர்கள் புதிய அங்கீகாரத்திற்காக சம்பந்தப்பட்ட அலுவலகம் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டும். வங்கிகள் ஓய்வூதியதாரர்களுக்கு முதலில் படியை வழங்கும். பின்னர் தற்போதுள்ள முறைப்படி அரசாங்கத்திடமிருந்து பணத்தை திரும்ப பெறும். வழங்கப்பட்ட எஃப்எம்ஏ தொகையானது அரசாங்கத்தால் வங்கிகளுக்கு திரும்பி செலுத்தப்படும் என்றும் அந்த குறிப்பாணையில் கூறப்பட்டுள்ளது. இந்த தகவல்கள் பற்றிய அறிவிப்புகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறு இது சார்ந்த கூடுதல் வருகிற கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த எல்லா வீடியும் டேரெக்டாக கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.